வந்துச்சுன்னா முத்தன அர்த்தமா? ஆமா அதுதான் அர்த்தம். காலையில இருந்து வேலைக்கு போகல, ஒருவேளை நீ கூட தான் என்கிட்ட படுக்கும்போது முத்தம் கொடுத்துக்கலாம். குடிக்கலையா காலைல? குடிக்காம போயிட்டியா? கடவுள்ல எங்க குடிக்கிறது? குளிக்காம தான் பின்ன போயிருப்பேன். ஒருவேளை உதட்டுல இருந்து கூட இவ்வளவு லிப்டிகா போட்டு படுப்பாங்க. போய் பேசிட்டு இருக்க, எழுந்து கிளம்பிட்டு மரியாதை அடிக்கிறதுக்குள்ள கிளம்பி இவ்வளவு தூரம் போட்டு பூசினா பின்ன எப்படிதான் போடும்? குச்சி எடுத்துட்டு வருவேன், கிளம்பிடு. பார்க்கனாலே எனக்கு பிடிக்காது, கொசு பார்க்குன்னு சொல்லுவல, அதான் இது. டென்ஷன் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க. நீ லவ் பண்ண பாவம் கிடையாது, நான் தான் லவ் பண்ண பாவத்துக்கு வந்து உன் கையில வந்து மாட்டிட்டு முடிச்சு. என்ன உனக்கு கேவலமா இல்ல? உனக்கு போயிட்டு இருக்கு, யாரா மெசேஜ் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காங்கன்னு. அசிங்கமா இருக்காது? எனக்கு தான் அசிங்கமா இருக்கும். நீ பாத்தியா? நீ நான் அப்படிலாம் பண்ணன்னு உனக்கு தெரியுமா? என்னது அப்போ? என்னதுன்னு எனக்கே தெரியல. பாரு, நீ கொஞ்சம் நல்லா பாரு, நல்லா பாரு. என்னை வச்சு ஒண்ணு காமெடிக்கும் பாரு, நான் அப்படி சொல்லடி. என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா திரும்பி எப்படி பார்க்க முடியும்? எனக்கு புரியல. நீ தான் பாக்கணும். அப்ப நீ தான் என் பக்கத்துல இருக்க. போட்டோ எடுத்து காட்டுறேன். அப்ப காட்டு. நீ பாக்கணும். என்ன போய் பாரு பாரு பாருனாக்கா நான் எப்படி பாப்பேன்? பாரு, அப்படியே நான் ஸ்டோரி போடுறதுக்கு அப்படி கரெக்டா காட்டு. இப்படி காட்டு. அப்படி திரும்ப. என்னடி? என்ன தேவையில்லாத விஷயம் நிறைய அடிக்கிற. அப்படி திரும்ப. தலைய காட்டுன்னு சொல்லு. அப்படி திரும்ப ஒழுங்கா. அப்படி திரும்ப. அப்படி திரும்ப. இப்படி திரும்பி இப்படி கோட்டு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சாவு அடிக்கிறாயா வச்சை இந்த ஸ்டைலாமும். என்னடி இப்படி பாரு. சனிய உசுர வாங்குது. என்னன்னு வந்துச்சு தெரியல. ஏம என்னது நீங்க வா. என்ன இது? எங்கவும் கண்ணு தட்டியா? கண்ணு தட்டி அடிக்கா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா பேசுறீ? வலிக்குதுடி. எனக்கே தெரியலடி. சரியா? ஆமா. என்னது? ஏதோ எப்படி சொல்றது, ஏதோ கிஸ் அடிச்ச மாதிரி. சாமி, நான் தயவு செஞ்சு சொல்றேன், கிளம்பி போ. ஏதோ கிஸ் அடிச்ச மாதிரி இங்க இருக்குதுமோ, ஆனா எனக்கே தெரியல எப்படி வந்துச்சுன்னு. கிளம்பி போ. உன் கூட வாழவே எனக்கு பிடிக்கல. ஏன் போ? அப்படி இப்படி கத்திட்டு இருக்கு. சின்ன சின்ன மேட்டர் இருக்கலாம். இந்த மாதிரி கேவலமா நீ உனக்கு என்ன அப்படி தோணுதா? நானே என் குண்ண போட்டா அடிச்சு மூஞ்செல்லாம் வச்சிருந்தேன். தேவலத்தெல்லாம் பேசிட்டு இருந்தேன். உனக்கு தோணுதா நான் இப்படிலாம் பண்ணிருப்பேன்னு? அசிங்கமா பண்ணி வச்சுக்கணும். வீட்டுல இங்க சமைச்சிட்டு வந்து உனக்குன்ட்டு மெனக்கட்டு வந்து வேலைக்கு அவ கூட போயிட்டு வேலைக்கு போயிட்டாரன்னு சொல்லாத. அடிக்காதடி. முடியெல்லாம் கலையுது இல்ல. நானே இப்பதான் ஹேர் ஸ்டைல்லாம் வேற வாரி இருக்கேன். உன்னை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா ஆகுது. ஹேர் ஸ்டைல்லாம் கட் பண்ணிருக்கேன். நீ பாட்டில் வந்து கலைச்சிட்டு இருக்க பைத்தியம் மாதிரி. என்னதான் உனக்கு பிரச்சனை எனக்கு தெரியல. இப்ப எதுக்கு தலையெல்லாம் கழிக்கிற? நேத்தான் வேற ஹேர் ஸ்டைல்லாம் மாத்திருக்கேன். இங்க அவனுக்கு இங்க வாழ்க்கையே கலைஞ்சு போய் கடையில உனக்கு தலை கலைஞ்சிருச்சுன்ற. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. வெக்கமா இல்ல உனக்கு? என்ன பண்ண? எப்படி நீ இந்த மாதிரிலாம் பேசுற? தலை கலைஞ்சிருச்சுன்னா என்ன? இப்ப உன்னை யாரு பார்க்க போறா? யார் பார்க்க போறா? அதை சொல்லு. யாரும் பார்க்க வேணாம். நீ பாப்பல, அதுக்காக தான் ஹேர் ஸ்டைல்லாம் மாத்தி. நான் பாக்குறதா யாரும் முத்தம் கொடுத்துருவோம் கூப்பிட்டு விட்டாங்களா? இப்படி என்ன பார்த்து பேசு. எங்க பாக்குற? யாரு சொன்னா முத்தம் கொடுத்துருக்காங்க? என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு தெரியல. நீ ஏன் இந்த மாதிரி பண்றனோ எனக்கு தெரியல. என்ன இப்ப பண்ணிட்டு வந்தேன்? மூஞ்சி கூட இருக்க பிடிக்கலன்னா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இது ஒரு மூஞ்சா? மூஞ்சி பிடிக்கலன்னா வேற மூஞ்சி பார்த்துட்டு வந்திருக்கியா? என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. இது ஒரு மூஞ்சா? இது ஓனா மூஞ்சி கூட தானே 4 வருஷமா குப்பை கொட்டினேன். இப்ப என்ன உனக்கு மூஞ்சி? ஓனா மூஞ்சி மாதிரி இருந்துட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஃபர்ஸ்ட் அவங்க மூஞ்சி ஃபர்ஸ்ட் கண்ணாடி பாரு. நான் நல்லா தான் இருக்கேன். அவங்க மூஞ்சி கண்ணாடி. நீ நல்லாவா இருக்க? முடியா பிடிக்காது என்ன? உடு. நல்லா இருக்கு. ஹேர் ஸ்டைல் வேற. யாரும் என்ன ஹேர் ஸ்டைல்? என்ன ஹேர் ஸ்டைல்? நான் அப்படிதான் கலைப்பேன். என்ன உன்னை யார் பார்க்க போறாங்க? லூசுரா? லூசு இல்லனே, மென்டல். இல்ல கலச்சனா யாரும் பார்க்க கூட மாட்டாங்க. யாரோ பாக்குறாங்க. உட போ. நாசமா கேவலமா பண்ணாத. கேவலமா பண்ணாத. எதுக்கு இப்படி சிரிக்காத? வெக்கமா இல்ல? அவ கூட போய் முத்தம் கொடுத்துறாங்க. கன்றாவி. கேவலமா இல்ல உனக்கு? இவ்வளவு சீட் பண்ற என்ன போயிட்டு? அப்படியே வச்சுக்கோ போ. இப்படி கேவலமா போய் சீட் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்க என்ன? ஏய் பின்னாடி உனக்கு பிரச்சனை. ஏய் கிளம்பி போ. நீ கிளம்பி ஃபர்ஸ்ட் போ. நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. என்ன ரொம்ப பண்ணி? கேவலமா இல்ல உனக்கு? என்ன கேவலம் இப்போ நான் பண்ணிட்டேன்? இதெல்லாம் உனக்கு கேவலமா தெரியல. என்ன கேவலமா பண்ணிட்டேன்? நான் சீரியஸாலுமே கேக்குறேன். உனக்கு பிடிக்கல அதனால நான் பண்ணேன். போ. என்ன யார்கிட்ட பண்ண? அத தான் எதிர்பார்த்தேன். சொல்லு. உன் வாயில இருந்தே வரணும்னு எதிர்பார்த்தேன். இப்படி உட்கார. இப்படி திரும்பில கை அம்மா வேணாம் அச்சுரும் பாத்துக்கோ.
இப்படி திரும்ப யார்கிட்ட என்ன பண்ண? யார்கிட்ட எதுவும் பண்ணலையே. நீ சொன்னதுக்கு நான் சொல்றேன். அப்ப நான் சொல்றதுக்கு சொல்றேன் இல்ல, அங்க இருக்குது. அங்க இருக்குது. சரி இருந்தா இருந்துட்டு போறேன். நீ உர்றி. அங்க இருக்குது. இப்ப என்ன உனக்கு? யாரு? யார் நம்பர் கொடு. யார் போன் கொடு. உன் போன் கொடு. போன் எடு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. கம்முனு இரு. போன் எடு. கொடுக்க முடியாதுன்னா உட்றி. அடிக்கிற கையை உருக்காதடி. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். வா உன்ட்ட என்னால முடியலடி. என்ன கேவலமா பண்ணிட்டு இருக்க? சை, எனக்குலாம் இரிட்டேட்டிங் ஆகுது. சீரியஸாலுமே கீழே போடு நாயே, கீழே போடு. நான் இப்போ உனக்கு கால் போட்ட கூட தப்பா? ஏதோ நக்கலா பண்ணிட்டு இருக்க. மினி என்னைய உருப்படியா பாத்துக்கோ, அப்புறம் நீ 10 தேடு. சரியா? என்ன ஃபர்ஸ்ட் உருப்படியா பாத்துக்கோ. ரொம்ப நக்கலா பண்ணிட்டு இருந்தா உண்மையாவே குச்சி எடுத்து வந்து அடிப்பேன், உடைச்சிட்டு வந்து அடிப்பேன். தடை இருக்கும் போல அது தெரியல எனக்கு. விடு விடு. கூல் 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 கூல். தள்ளு. நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? நான் கிளம்புறேன். நான் எங்கேயோ போறேன். எனக்கு உன் கூட இருக்கவே பிடிக்கல. என்ன பண்ண? பார்த்தாலே பிடிக்க மாட்டேன். என்ன பார்த்தா பிடிக்காது. பார்க்க தான் பிடிக்கும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ரொம்ப பேசாத. நான் ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். ரொம்ப டென்ஷன்ல இருக்கு. செயின் நான் தானே வாங்கிக்கிட்டேன், அறுத்து போட்டுருவேன். ஆல்ரெடி நிறைய வாட்டி நீ அறுத்துட்டு இதை விடு. நான் தான் அங்கங்க ஜாயின் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். கேவலமா இல்ல உனக்கு? யாரு கூட போய் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? ஒரு யோசனை கூட வராதா? உன்னை நம்பி தானே வந்திருக்கேன். எவ்வளவு பேரை விட்டுட்டு வந்திருக்கேன். ஒரு அழகியா? நீ பெரிய அழகியா? என்ன இப்போ ஒரு ஆறு? ஓ, இப்ப நான் அதோட இன்னொரு அழகி வந்தானா அதோட போவியா? அப்படி சொன்னா அதான் கேவலமா பேசுறேன். நான் சொன்னா நான் அழகில தானே வந்தேன். யார் நானா உன் பின்னாடி வந்தேன்? நீயா தானே வந்த? கேவலமா இல்ல உனக்கு இப்பெல்லாம் பேசி? சரி, இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லு. கேவலமா இருக்கு. தேங்க்யூ. அவங்களுக்கு தானே பிடிச்சிருந்தாங்க. யாருக்கு? அது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க யாருக்கு? அம்மு செயின் அடிக்காத. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. யாருக்கு? யாருக்கு? யாருக்கா? புரியல. யாருக்கு? 4 பேர் பாக்குறேன். பார்க்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன். உன்னை நான் மீட் பண்ண வந்தா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கேன். நான் உன்னை என்னத்துக்கு கூப்பிட்டேன்? சாப்பாடு செஞ்சா வீட்டுல போய் சாப்பிடலாம். வலிக்குது. சாப்பிட்டு கிப்ட்டு வீட்டுக்கு போயிட்டு எங்கேயா ரவுண்ட் அடிக்கலாம்னு கூப்பிட்டா இப்படி வந்து உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கேன். சண்டை போட்டுட்டு இருக்கேன். நீ போய் ரவுண்ட் அடிப்போம். தெரியாம கூட தான் பட்டிருக்கலாம். என்னமோ ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். நீ போ ரவுண்ட் அடிப்போம். நீ போய் ரவுண்ட் அடிப்போம். நீ ரவுண்ட் அடிப்போம். நீ தெரியாம தானே பட்டுச்சு. இப்பதான் ஒரு ரோட்லலாம் போ, வண்டிலலாம் போயிட்டு எழுந்துரு போ. மேக்கப் கம்மியா இருக்கு போட்டு போ. நான் எவனையும் பார்க்கலாம். நாங்க யாராவது பார்த்தோம்னு சொல்ல வரியா? கேக்குறேன். லிப்ஸ்டிக் ஓட்டின்னு வந்திருக்கேன். கேவலமா பண்ணிட்டு நீ தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க. நான் யாரை பார்க்க வந்தேன்? நான் எல்லாத்தையும் மேக்கப்லாம் பண்ணிக்கினேன். நான் உன்ன மாதிரி நினைச்சேன். கேவலமான ஒரு பர்சன். ஓவரா பண்ணாத. வாய் பேசினா அடிச்சு விடுவோம் பாத்துக்கோ. நீ தப்பு பண்ணிட்டு நீ எப்படி அடி? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ எப்படி அடி? ஓவரா பேசிட்டே இருக்கிற பாத்துக்கோ. இப்ப நீ என்ன அடி வாங்கிட்டு போற? கம்முன்னு இல்லைன்னா இப்போ நான் அடி வாங்க கூடாது. நீ தான் தப்பு பண்ணிருக்க. நீ தான் அடி வாங்குவேன். என்ன தப்பு பண்ணேன்? அடி வாங்குறது நான் ஒண்ணு இது கிடையாது. சரியா? நான் உன இழுச்ச வாய் கிடையாது. நான் எப்படி அடி வாங்குவேன்? நீ தப்பு பண்ணிட்டு வருவேன். நான் எப்படி அடி வாங்குவேன்? சரி, ஓகே, நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லலாம். செட் ஆகாது. நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது. இதேதான் டெய்லியும் ஒரு பொழப்பாட்டு நமக்கு செட் ஆகாது. சொல்லிடலாமா? சொல்லு. நானும் இன்னைக்கே வந்து லைவ்ல சொல்லிடுறேன். தேவையில்லாம பண்ணாதே, எனக்கு பிடிக்காது. தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காது. நெத்தில எதுக்கு அடிக்கிறேன்? நெத்தில ஒரு தான் செக் பண்ணி பாக்குறேன். ஒரு தான் செக் பண்ணி பாக்குறேன். கையை நீட்டி பேசாத. கையை நீட்டி பேசாத. நீனா அவ்வளவு பெரிய ஆளா? ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்படியே கிளம்பி மரியாதையா உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒண்ணு நீ கிளம்பி போயிடு. அவ்வளவுதான். நான் முடிஞ்சிருச்சு உனக்கும் எனக்கும். ஓகேவா? ஓகேவா? ஓகே. பை பை. லைவா நான் சொல்லிட்டேன். அவங்க இல்லடியா உன எப்ப பாருல அதுல வா இதுல வாணிட்டு இருக்க. என்ன தப்பா நினைக்க கூடாது. என்ன தப்பா நினைக்க? இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு காமிச்சது ஒரு தப்பா? சொல்லு. நல்லா இருக்குன்னு காமிச்சது ஒரு தப்பா? வேலைக்கு போயிட்டு ஓவரா நானே டயர்டா இருக்கேன். ஓவரா பண்ணிட்டே இருக்க, பேசிட்டே இருந்தா மூஞ்சி ஆலயம் பாரு. நானும் போனா பண்ண அமைதியா இருந்துட்டே இருந்தா போ. என்ன பண்றீங்க பண்ணிட்டு போ. என்னாச்சு? எனக்கு முன்னாலேயே நான் ப்ரெஷர் ஆகி சீக்கிரம் சாவ போறேன். சாவு சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தா ஒழிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தாலும்
ஏண்டி நான் எதுக்காக கூட்டிட்டு வந்தேன்னா சரி நம்ம இங்க சுத்தி பார்க்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறோமே இந்த பார்க்ல எல்லாம் நம்ம மீட் பண்ணி பேசியிருக்கோம் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தயவு செஞ்சு சொல்றேன் இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத கிளம்பி போன்னு சொல்றேன் எனக்கு பிடிக்கவே இல்லை உன்னை பார்த்தாங்க கிளம்பு உருப்படியா சொல்லிக்கிறேன் கிளம்பிட்டு நீ கிளம்பி போ என்ன போ நீ கிளம்பி போடி அவ்வளோ ரோசமா இருந்தா போ எந்திரிச்சு ஏன் உட்காந்துருக்கேன் போ வேண்டியதானே எந்திரிச்சு நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ எனக்கு சத்தியமா கேர் ஆகுது தலை வர வலிக்குது ஒரு பக்கம் நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கேன்னு மயக்கம் வர மாதிரியே இருக்கு ஆமா பண்றது சரியில்லை என்ன இப்போ பண்ணிட்டாங்க என்ன பண்ணாங்க என்ன ஓர பேசிட்டே போயிட்டே இருக்கிறேன் ஆமா நான் அந்த பொண்ணுகிட்ட ஒரு பொண்ணுகிட்ட நின்று முத்தம் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் என்ன பண்ண போறேன் என்ன பண்ணுவ சொல்லு என்ன பண்ணுவ ஆமா நான் பண்ணதான் என்ன பெருசா நம்ம பேசிட்டே இருக்கேன் நானும் போனா போட்டேன்னு விட்டாவா அவங்க ஒரு பொண்ணு கூட பேசிட்டு முத்தம் வாங்கிட்டு வேலையில இருந்து வரும்போது அப்படியே வந்துட்டேன் அது அழைக்காம வந்துட்டேன் அதான் தப்பு பண்ணிட்டேன் நான் அந்த பைத்தியமா அப்படியே போயிட்டு போடு ஓடா பண்ணு நான் அமைதியா விட்டுட்டே இருந்தா ஓவரா பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சரி விடு எனக்கு சத்தியமாலுமே எனக்கு யாராவது நான் கிளம்புறேன் எங்க போற எங்கேயோ போறேன் உனக்கு என்ன உனக்கு என்ன நான் எங்கேயோ கிளம்புறேன் எங்க போற எங்கேயோ போறேன் எங்க போறேன்னு கேட்டேன் எங்கேயோ போறேன் கிளம்பு எதுக்கு இப்படி பண்ற ஏய் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன் ஏய் பாரு என்ன ஏய் எங்க போற விடுங்க போய் தொலைட்டா அது வேற சனியை போட்டோ விட எங்க போகுதோ இப்போ எதுக்கு போயிட்டே இருக்கிற ஐயோ என்னாச்சு போ ஏ என்னடி ஆச்சு ஏ இங்க பாரு என்ன ஏய் என்னாச்சு பைத்தியம் இங்க பாரு சரி எந்திரிச்சு வா அங்க உட்காந்து பேசலாம் வா இங்க வா இப்ப எந்திரி ஃபர்ஸ்ட் பேசு ஏக்கமா இருக்கு நான் சாப்பிட வேலை நீ வருவேன்ட்டு சரி எந்திரிச்சு வா சரி வா அங்க பேசலாம் வா உட்காரலாம் வா வீடு போன் யாரு கூடயே போறேன்னு தெரியல அப்புறம் எதுக்கு என்ன சும்மா போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு மயக்கமா இருக்கு பார்க்ல வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு அங்க வந்து உட்காருவா பேசலாம் தலை வலி பார்க்ல எல்லாரும் பாக்குறாங்க அங்க வா உட்காந்து பேசலாம் ஃபர்ஸ்ட் வா எந்திரி மயக்கமா இருக்கு அதனாலதான் முடியல சரி வா நான் தூக்குறேன் நான் பேசுறேன் வா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்னன்னு சொல்றேன் வா நீ தேவையில்லாம பேசி கோவப்படாத வா ஃபர்ஸ்ட் வா நாங்க உட்காரு வா இதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுற சரிதான் என்னாச்சு எதுக்கு இப்படி பண்ற மயக்க ஒரு அளவுக்கு எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க சரி விட்டு இங்க பாரு என்ன எவ்வளவு பண்ண சரி பிடிச்சிருக்கு எல்லாம் பண்ணிட்டேன் விட்டுரு இப்போ ஏதோ பண்ணிட்டேன் பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு சொல்றேன் போச்சு நீயாச்சும் கிளம்பு நான் கொஞ்ச நேரத்துல வரப்போ சரி விடு அழாத பாரு இங்க சரி அழாத இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன் விடு எதுக்கு பண்ற இப்படி எதுக்கு இப்படி பண்றீங்க பாரு ஏய் என்ன சாப்பிட்டியா இல்லையா வீட்டுல வரும்போது நல்லா சாப்பிட மாட்டியா அப்படிதான் வருவியா சரி இங்க பாரு என்ன இங்க பாரு என்ன சரி எதுவும் இல்லை இங்க பாரு ஜஸ்ட் ஒரு பிராங்க் தான் இது அங்க பிராங்க்கு உனக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாதா இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியே இல்ல ஏன் பண்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு பிராங்க் தான் நீங்க வர்றீ இதை வச்சு தடவிட்டு வந்தேன் வரும்போது சும்மா இது யாராவது கொடுத்ததுக்கும் இது தடவுனதுக்கும் வித்தியாசம் இல்லையா கையில வச்சு இப்படி பண்ணேன் யாராவது கொடுக்கறதுக்கும் இது கையில வச்சு பண்றதுக்கும் உனக்கு வித்தியாசம் இல்லையா அங்க பாரு எப்படி கூட இல்ல வண்டியில ஒன்றுதான் இருந்துச்சு அதை வச்சு தடவி தான் இது பண்ணனே ஏண்டி இவ்வளவு சீரியஸ் ஆகுற சொல்றேன் எனக்கு தெரியல நீ போய் சும்மாடி ஜாலிக்கு தாண்டி பண்ண உருவி சரி ஜஸ்ட் ஒரு பிராங்க் தாண்டி இது இங்க பாரு இதை வச்சுதான் நான் பண்ணேன் உனக்கு தெரியுமா தெரியாத நான் எங்கேயும் இப்படிலாம் பண்ண மாட்டேன் போக மாட்டேன் தலைவலி நீ அதுக்காக என்ன பேசுவேன் நீ அதுக்காக நீ என்னென்னலாம் பேசுன இப்போ ஜஸ்ட் ஒரு பிராங்கா தான் நான் எடுத்தேன் நீ என்னெல்லாம் பேசுன நீ அப்ப நீ யாரு கூடயே போயிடுவியா அப்படியே நம்பிக்கல உனக்கு சரி ரொம்ப நாள் ஆச்சு இங்கெல்லாம் நம்ம வந்திருக்கோமேன்றதுனால தான் நான் கூப்பிட்டேன் சரி விடுவா சரிவா சரி சாரி ஜஸ்ட் ஒரு பிராங்க் தான் விடு எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை உன்னை பார்க்ல வச்சு இந்த மாதிரி பண்ணா நீ என்ன ஆக்ஷன் பண்ணுவ ஒரு பொண்ணு கூட நான் முத்தம் கொடுத்த மாதிரி ஆக்ஷன் பண்ணா என்ன பண்ணுவேன்றதுதான் அப்பத்துல இருந்து எனக்கு ஒரு ஆசை சரி விடு கூல் ஆசை அதனால இதை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டேன் சாரி மன்னிச்சுக்கோ இதுதான் உன்னை நான் பார்ட்டிக்கு என்னையே நான் உன்னை கூப்பிட்டு இருப்பேன் நான் எது கூப்பிட்டேன் இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்ன்றது எனக்கு ரொம்ப நாளா கேமரா எங்க அதை சொல்லு அப்படி அங்க பாரு தெரியுதா தப்பா நினைச்சிட போறாங்க பத்தாவதுக்கு எல்லாருமே பார்ப்பாங்க வீடியோஸ்லாம் அப்புறம் என்ன யாராவது தப்பா நினைச்சு உன்னோட ஃபேன்ஸ்லாம் என்ன ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது எல்லாரும் கமெண்ட் பண்ணாங்க சரியா உன்னை வச்சு இந்த மாதிரி பிராங்க் எடுக்கணும் அதனால தான் நான் எடுத்தேன் சரியா நெக்ஸ்ட் உன்னை வச்சு நான் என்ன எடுக்க சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க அப்ப நான் எடுத்துக்கிறேன் சரி ஓகே அப்ப எடுத்துக்கலாம் ஓகே இது ஜஸ்ட் சிரிக்காம இப்படி கோவத்திலே இருந்தானா எப்படி என்ன நினைப்பாங்க ஏய் தலை கேர் ஆகுது அதனாலதான் ஓகே பாவம் உண்மையிலே வேற மயக்கம் வேற போட்டா சாப்பிடல ஏன்னா எப்பயுமே நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா சேர்ந்துதான் சாப்பிடுவோமா சாப்பிடாமலே இருந்தனால ரொம்ப
மயக்கம் வந்துருச்சு போல அவளுக்கு. சரி ஓகே, வண்டியில இதை வச்சதுனால கொஞ்சம் எனக்கு நல்லா யூஸ் ஆயிடுச்சு பத்தியா. ஒன்றுலாம் இப்போ வண்டியில ஏன் வைக்கிறேன்னா எல்லாம் வெளில போயிடுச்சு அப்படின்னு டல்லா இருக்கனால வச்சேன். அதுவும் ஃபர்ஸ்ட்லாம் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணனால மெயினாவே வச்சுட்டு போனேன். மேக்கப்லாம் பண்ணுவாங்க மேடம், அதனால தான் மெயினா வச்சேன். அது இன்னுமே இருக்கு. ஓகே அதெல்லாம் முடிச்சிடலாம்ல. ஓகே சரி ஓகே ஓகே. ஃபேமிலிஸ்லாம் சொன்னனால தான் இவளை இப்படி நான் பண்ணேன், இல்லைன்னா நான் பண்ணிக்க மாட்டேன். ஃபேமிலி சொன்னனால தான் பண்ணேன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் இவங்களை வந்து என்ன பிராங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாலுமே உங்களுக்கு வந்து அது மாதிரி யாரெல்லாம் நல்லா பிராங்க் பண்ணா நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு, ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவங்களா அடுத்து என்ன பிராங்க்லாம் பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா பை பாய்.